சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முர்தாபா. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முர்தாபா செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், ஸ்டஃபிங் மசாலா 1 கப், தேங்காய் பால் 1 கப், முட்டை 2, நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. முர்தாபா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சியில் போட்டு தான் நீங்கள் வந்து மாவா ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து என்னென்னலாம் நம்ம அரைக்க போகிறோமோ அது எல்லாமே வந்து ஒரு மிக்சிங் பவுலில் போட போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு முட்டை எடுத்துக்கலாம். அடுத்ததா 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணுறோம். 2 டீஸ்பூன் அப்படி இல்லாட்டி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த தேங்காய் பால் நமக்கு மஸ்ட்டு. அப்போ தான் வந்து இந்த முர்தாபா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிட்டிகை போல் நம்ம வந்து இதில் உப்பு சேர்த்தா போதும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மேல் ஸ்டஃபிங்கான மாவு தான் இது. இது வந்து ஒரு தோசை மாதிரி நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கட்டிப்படாமல் நமக்கு வந்து ஈஸியாக வரும். தோசை எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து தோசையாக ஊற்ற போகிறதுல நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு சுட போகிறது கிடையாது. இந்த மாவு நீங்கள் ரெடி பண்ணும் போதே இதிலே எண்ணெய் விட்டு நம்ம அரைச்சிடலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். அடுத்ததாக இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து தேவைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்ல லிக்விடாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரவா தோசை கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஸோ முர்தாபாக்கான மிக்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த மாவு வந்து நமக்கு நல்ல வந்து தண்ணியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நமக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா நீத்து இருக்கணும் மாவு. நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இது கம்பல்சரியாக நம்ம வடிகட்டி தான் இதில் வந்து நம்ம ஊற்ற போகணும். ஏன்னாக்கா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடைக்காமல் இருக்கும் தோசை. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் தோசையாக விடுறதா இருந்தாலும் விடலாம். ஆனால் இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இது வந்து முர்தாபாக்கான ஒரு டூல். இது வந்து நம்ம இதில் தான் வந்து நம்ம இதில் தோசை மாதிரி நம்ம போட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கொட்டாங்குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 5 ஓட்டை கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் பாத்திர கடையில் சொன்னீங்க அப்படின்னா அவங்களே வந்து அலுமினியத்தில் இந்த மாதிரி வந்து ஓட்டை போட்டு நமக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட நமக்கு கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா முர்தாபாக்கான கரண்டின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஜாலர் கரண்டின்னு சொல்லுவாங்க இது பேர். இது வந்து என்ன ஜாலியாக இருக்கிறதுனால இது பேர் வந்து ஜாலர் கரண்டி. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் வடிகட்டுறோம் அப்படின்னா, இந்த ஓட்டைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடப்படாமல் இருக்கணுன்றதுனால தான் நம்ம அப்படி பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம இதிலே எண்ணெய் விட்டுட்டதுனால நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த எண்ணெயும் இதில் விட போகிறது கிடையாது. இப்போ இந்த மாவை நம்ம வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து முட்டை, சர்க்கரை எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். தேங்காய் பால் அடியில் செட்டில் ஆகிடாமல் நம்ம வந்து நல்லா கரைச்சிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து டைரெக்டாக நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். நல்லா இப்படி ஃபுல்லாக எடுத்துட்டு இது உடனேவே நமக்கு வெந்துடும். அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா கல் சூடாக இருக்கணும். அதே சமயம் மாவு வந்து நமக்கு தின்னாக இருக்கும் போது நமக்கு வந்து ஒரே பக்கமே நமக்கு நல்லா வெந்துடும். இப்போ நீங்கள் வந்து நடுவில் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு தோசைன்னா நமக்கு வந்து வயிறு ரொம்பாது, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 தோசை நமக்கு விடணும். இப்போ இந்த ஒரு தோசையை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக எடுக்க வரும். ஸோ இது மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இது ஹெவியாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு இது வந்து வயிறு கொஞ்சம் நமக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்குன்றதுக்காக நம்ம வந்து 2 தோசை போட்டுக்கலாம். ஒரு முர்தாபாக்கு நம்ம இந்த மாதிரி 2 தோசை போடணும். ரெண்டாவதாக போடுறதில்ல இந்த மாதிரி நடுவில் மட்டும் கொஞ்சம் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் ஸ்டஃபிங் வைக்கும் போது நமக்கு வந்து கீழே சிந்தாமல் இருக்கும்.
ஸோ இந்த மசாலா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் மசாலா எடுத்திருக்கோம். இந்த சிக்கன் வந்து இந்த கொத்துக்கறி மசாலா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்கள் வீட்டில் வந்து அன்றைக்கி குழம்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த குழம்பையே நீங்கள் நல்லா திக்காக மசாலா கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லாட்டி இதுக்குன்னே நீங்கள் வந்து சிக்கன் கொத்துக்கறி வாங்கி நீங்கள் வந்து மசாலா பண்ணலாம். இப்போ ஒருவேளை குழம்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து மட்டும் நீங்கள் வந்து அந்த போன்லெஸ் பீஸாக எடுத்துகிட்டு கூட நீங்கள் இது மாதிரி மசாலாவாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெஜிடேரியன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதிலே வந்து நீங்கள் பன்னீர் புர்ஜி மாதிரி பண்ணிட்டு கூட நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். அதே மாதிரியே நீங்கள் வந்து கார்னில் பண்ணலாம், அதே மாதிரி மஷ்ரூம் பண்ணலாம், சோயா பண்ணலாம். நீங்கள் எதில் வேணாலும் இந்த மாதிரி ஸ்டஃபிங் ஒரு மசாலா வந்து நல்லா காரசாரமாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டஃபிங்லாம் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த தோசையை வச்சு நீங்கள் எந்த குருமா வச்சு சர்வ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டாக்கான பேஸ் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பாலும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது சும்மா சாப்பிட்டாலே நமக்கு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து நீங்கள் குழம்போட கூட சர்வ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு நான்வெஜ் குழம்பு வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு குருமா மாதிரி வச்சுருக்கும் போது நீங்கள் அது கூட வெறும் இந்த தோசை போட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டஃபிங்கான ஒரு பேஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து 2 தோசை போட்டாச்சு. நீங்கள் வந்து ஒரு ஸ்டஃபிங்க்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 தோசை போட்டால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங் மசாலாவை நடுவில் வச்சிடலாம். இந்த மசாலா வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வாட்டரியாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வெளியில் வராமல் இருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது பார்ட்டிஸ் எல்லாம் நீங்கள் வைக்கும் போது இந்த பேஸை இது வரைக்கும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். கெஸ்ட்டு வரும்போது இப்போ நம்ம சுட்டு எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து சுட்டு எடுத்துடலாம். நெய் போட்டுட்டு இந்த ஸ்டஃபிங்கை எடுத்து இப்படி வச்சுருங்க. இது வந்து பிரியுன்றதுனால நம்ம வந்து முட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு பெப்பர் போட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம். நீங்கள் இதில் பெப்பர் போடல, நீங்கள் வேணும்னா பெப்பர் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட்டு வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காகவும் ப்ளஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்பு தரும். இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. இதுலேயும் இதே மாதிரியே கொஞ்சம் நம்ம எக்கு விட்டு இது முக்கியமாக இந்த எக்கு வந்து ஏன் விடுறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். வெளியில் நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து லீக் ஆகாமல் இருக்கும். இது வந்து ஒரு மலேசியன் ரெசிபி. இது இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலே நிறைய வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபுட்டாக வந்து நம்ம கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா இது மேலே இருக்கிறது நல்லா முருகலாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய முர்தாபா பார்த்தீங்கன்னா 2 சைடும் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த முர்தாபா பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த ஸ்டஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோசையோடு சேரும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கான கரண்டி வந்து உங்ககிட்ட இல்லைனா கூட நீங்கள் வந்து மெல்லிஸாக சுற்றி நீங்கள் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த பேஸ் வந்து இந்த தோசைக்கான பேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஸ்டஃபிங் வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு குழம்பு இருந்தால் கூட அது கூட நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு குருமாவோட சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்டஃபிங் உள்ளே நீங்கள் வந்து சர்வ் பண்ணும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் என்ன ஸ்டஃபிங் வேணாலும் உள்ளே வச்சுக்கலாம். நீங்கள் வந்து வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, எக் புர்ஜி கூட நீங்கள் வந்து உள்ளே வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.